என்ன வெயில் போயிட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருக்கான். ஏய் பாலாஜி என்னடா பண்ற? இப்பயே தூங்குற? என்னக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லா நடந்துச்சு. ஒரே அரட்டை தான், ஒரே ஊரொம்பு தான். எல்லாமே அப்படிதான். கல்யாணம்னா சும்மாவா? அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து வேற சாப்பிட்டேன்னா சாப்பிடும்போது எல்லாருமே பார்த்தா எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எனக்கும் பார்த்தா என்னன்னு தெரியல, எனக்கும் போட்டாங்களா அதுல ரசம், செம்பருத்தி ரசம்னு ஒண்ணு போட்டாங்கப்பா. நான் இது வரைக்கும் எந்த கல்யாணத்துலயும் அந்த செம்பருத்தி ரசம்னு நான் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருந்தது. செம்பருத்தில கூட ரசம் வைப்பாங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதான் நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது செம்பருத்தில கூட ரசம். அடுத்தது இதா பண்ணும்போது அதையும் நம்ம ஆட் பண்ணோம் மெனுல. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் இருக்குல்ல, எல்லாத்தையும் விட சூப்பர். அது ரொம்ப அழகா அந்த ஷேப்பும் கரெக்டா கட் பண்ணிருந்தாங்க. அந்த டேஸ்ட் அந்த ஸ்வீட்டுக்கும் அடிச்சுக்க நகரே இல்ல. சூப்பரா இருந்தது. அதான் அப்புறம் நீ வேணா பாரு, நான் 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா நான் பாரு கையை பாட்டுக்கு ஐயோ அந்த ஸ்வீட்ல செம்பருத்தி அந்த ரசம் வேற ஸ்மெல்லு தூக்குது. ஒரு வாட்டி நம்ம வீட்லயும் அதை ட்ரை பண்ணோம். நீ வேணா பாரு. ஆமாக்கா செம்ம ஸ்மெல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரி கேட்டரிங் ரசம்னு நல்லா பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அப்போ ஓகே, அடுத்த மாசம் நம்ம அச்சுதன் கல்யாணம் வருதுல்ல, அவங்களே புக் பண்ணிடலாம். அவங்களே புக் பண்ணிடலாம். அங்க கார்டு கூட நான் எடுத்துட்டு வந்தேன். இது மாதிரி நம்ம வந்தோடனே கேட்டரிங் ஒண்ணு இதுவா இல்லையே, நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். பாரு மயிலாம்பிகா கேட்டர்ன்னு போட்டிருக்கு. ஓகேயா? நீ போன் எடு, போன் பண்ணலாம் உடனே. மயிலாம்பிகா கேட்டரிங். நான் வேணா போன் நம்பர் சொல்லட்டா? சொல்லுக்கா, போடலாம். 944417 அது 26 பாரு. அப்புறம் என்னது அந்த 2 நம்பர்? 2653 ஓகே போட்டாச்சு. போடு பேசலாம் உடனே. ரிங்கு போதா? ரிங்கு போயிட்டு தாங்க இருக்கு. ஸ்பீக்கர்ல போடு. இதா போட்டாங்க ஸ்பீக்கர்ல. ஹலோ சார், வணக்கம் சார். மயிலாம்பிகா கேட்டரிங்கா? வணக்கம். ஒன்றும் இல்லை சார், எங்கள் அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கா. ஓகேங்களா? உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அடுத்த மாதம் எங்கள் வீட்டில் அச்சுதன் சொல்லிட்டு அவங்க பையன் கல்யாணம் இருக்குது. ஓகேங்களா? அது அவங்களே புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவ சொன்னா. ஓகேங்களா? கண்டிப்பா நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம். கூட நானும் பேசுறேன். சரிக்கா. மாமா, நான் என்னோட பையனுக்கு தான் கல்யாணம். ஆமா. அதனால நீங்க அந்த ரசம் பண்ணிருந்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அந்த சீர் பர்ஷனும் ஃபுல் கேட்டரிங் உங்ககிட்ட தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எல்லாமே கவனிப்பு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். அவ்வளவு நல்லா இருந்தது. சீர்பக்ஷனெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட நீங்க பண்றீங்களா? அப்படியா? சரி, நான் கண்டிப்பா உங்ககிட்ட தான் நான் புக் பண்ண போறேன். எனக்கு நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட நம்பர் இதுதான். நீங்க உங்களோட அந்த மெனுவெல்லாம் இதுல அனுப்பிச்சு விடுங்களேன். எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. கண்டிப்பா மீட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அப்பா, ஒரு வேலை முடிஞ்சது. யார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பெருமாளா ஒரு ஆளை நம்ம கண்ணில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற பாலாஜி? கண்டிப்பாக நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதெல்லாம் நானே பார்த்துட்டேன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு போன்ல பேசும்போது அந்த அளவுக்கு அவங்க அணுகுமுறைகள் நன்றாக. ஓகேங்களா? கண்டிப்பா அவங்களே பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்ப சரி, நம்ம கூட வெளியில போகணும்ல, நம்ம போலாமா? வெளியில போலாமா? சரிக்கா, போலாம்.